இப்போ நம்ம வசுதேவருக்கு தேவகி அப்புறம் அவங்க கூட பிறந்த மீதம் தான் 6 சகோதரிகளுக்கும் வசுதேவரை தான் சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் வசுதேவர் இன்னும் ஒரு 5 பெண் கிரகங்களை தன்னோட சுற்றுவட்ட பாதையில் இழுத்துக்கிறார். மொத்தம் வசுதேவரை சுற்றுனது 12 பெண் கிரகங்கள். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் வெடித்து செதறி பிறந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோஹிணிக்கு பலராமன், கேதன், சாரணன், துர்மதன், விழலன், துருவன், கிருதன், மொத்தம் 7 பேர். அதுக்கடுத்து வசுதேவருக்கும் பௌரவி அப்படிங்கிற கிரகத்துக்கும் சுபத்திரன், பத்திரபாகு, துர்மதன், பத்திரன், பூதன் ஆகிய 5 கிரகங்கள். அதுக்கடுத்து வசுதேவருக்கும் பத்தரை அப்படிங்கிற பெண் கிரகத்துக்கும் கேசி, நந்தன், உபநந்தன், கிரிதர்கன், தரன். அதுக்கடுத்து வசுதேவருக்கும் ரோஷனைக்கும் அஸ்தன், யமாங்கதன். அதுக்கடுத்து வசுதேவருக்கும் இலை அப்படிங்கிற பெண் கிரகத்துக்கும் உகு வளகன் அப்படிங்கிற கிரகம் வெடிச்சு செதறி வருது. இதுக்கு அடுத்து தேவகியோட கூட பிறந்த 6 பெண் கிரகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வசுதேவருக்கும் தேவகியோட ஃபஸ்ட்டு சகோதரி திருத்தேவிக்கும் திருவிஷ்டன் அப்படிங்கிற கிரகம் வருது. அப்புறம் வசுதேவருக்கும் தேவகியோட 2வது சகோதரி சாந்தி தேவிக்கு பிரசியமன், பிரசிரதன் இவங்க வர்றாங்க. அடுத்து வசுதேவருக்கும் உபதேவிக்கும் 3வது சகோதரி கல்ப வருஷன் ப்ளஸ் 10 கிரகங்கள் வெடித்து வருது. அதுக்கடுத்து வசுதேவருக்கும் ஸ்ரீதேவிக்கும் வசு, அம்கன், சுதனன் அப்படின்னு 3 கிரகங்கள் வர்றாங்க. அதுக்கடுத்து வசுதேவருக்கும் 4வது சகோதரியான தேவரக்ஷதிக்கும் நவ, சாத்திரன், கேதன் அப்படிங்கிற கிரகங்கள் வெடித்து வருது 2 கிரகங்கள். அதுக்கடுத்து வசுதேவருக்கும் 6வது சகோதரி தேவகிக்கு சகதேவி இவங்களுக்கு பிறந்தவங்க தான் அந்த அஷ்ட வசுக்கள். அதுக்கப்புறம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவங்க தான் அந்த கம்சன் முட்டி மோதி கொள்ளுவாரில் அந்த 6 பேர் கிரதிவந்தனன், அனேஷன், பத்ரசேனன், ருசு, சுமந்தன், பத்திராக்கன். அதுக்கப்புறம் 7வது பிறந்தவர் தான் பலராமர். இவரை தான் ரோஹிணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க குரூப்புக்கு. அதுக்கடுத்து 8வது கிருஷ்ணர், 9வது